Next, third sum. The following data gives the distribution of total monthly household expenditure of 200 families of a village. Find the model monthly expenditure of the families. Also find the mean monthly expenditure. இதில் வந்து நமக்கு வந்து மோடும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மீனும் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ மோடு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பெண்டிச்சர் இன் ருப்பீஸ், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம எஃப்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மோடு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து இதில் என்னது 40. ஸோ இதுதான் வந்து இதை தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியை தான் எடுக்கணும். இப்போ மோடல் கிளாஸ் ஈக்குவல் டு model class equal to interval of highest frequency. அது என்னது 1500 to 2000. ஸோ எது வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த 1500 தான் வந்து L equal to lower limit of model class. So இப்போ L எவ்வளோ 1500. Next Hங்கிறது class interval. இது வந்து 1500 minus 1000. இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது 1000க்கும் அந்த 1500க்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹெச், அதாவது கிளாஸ் இன்டர்வல். ஸோ 1500 minus 1000 ஈக்குவல் டு 500. ஸோ ஹெச் வந்து எல் வந்து கண்டுபிடிச்சாச்சு, ஹெச் வந்து 500. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 40 தானே, இது வந்து F1, இதுக்கு பிஃபோர் உள்ளது F0, இது வந்து F2. அப்போ F1ங்கிறது எதுனா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோடல் கிளாஸ். அது எவ்வளோ? ஃப்ரீக்வன்சி ஆஃப் மோடல் கிளாஸ் வந்து 40, அதாவது F1 வந்து 40. இப்போ F0 இதுக்கு மேலே நான் வந்து கொடுத்துட்றேன். frequency of class before model class equal to, இது வந்து இந்த இது வந்து F1, இது வந்து F0, அப்போ 24. அடுத்தது F2 frequency of class after model class equal to 33. அப்போ இது வந்து F1, ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எது நம்ம எடுத்துக்கணும். இது F1, இது F0, இது F2. ஓகேவா? ஸோ 33. இப்போ நம்ம வந்து மோடுக்குள்ளே ஃபார்முலா எழுதுகிறோம். L ப்ளஸ் நம்ம தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். L, H, F0, F1, F2லாம் எடுத்துட்டோம். இப்போ L ப்ளஸ் F1 மைனஸ் F0 2F1 minus F0 minus F2 into H. Hங்கிறது கிளாஸ் இன்டர்வல். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே லோயர் லிமிட், அதாவது நம்ம எடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சியோட அந்த லோயர் லிமிட். அப்போ 1500 ப்ளஸ் F1 எவ்வளோ 40, F0 வந்து 24, 2 into F1, அப்போ 40 minus 24 minus 33, class interval வந்து 500. So 1500 plus 40 minus 24 வந்து 16, 2 4s are 80 minus 24 minus 33 into 500. இப்போ 1500 plus 16 80, மைனஸும் வந்து ப்ளஸ் பண்ணணும், ஆனால் சிம்பிள் வந்து மைனஸ் போட்டுறணும். அப்போ 24 + 33 வந்து
sorry 24 plus 33 757 into 500 1500 plus 16 80 minus 57 வந்து 23 into 500 இப்போ 1500 plus இப்போ வந்து 16 into 500 பண்ணிக்கலாம் 6 5 30 6 7 8 அப்போ 16 into 500 வந்து 8000 by 23 இப்போ இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் 23 3 சார் 69 1 next 23 4 sir 4 3 sir 12 8 92 so 92 8 இங்கே 1 0 next 23 7 sir 7 3 sir 21 16 so 7 161 9 1 point 0 so 184 வருது 184 6 0 அடுத்து 2 sir 46 இங்கே 4 இங்கே 1 ஸோ அது அப்படியே வந்துட்டே தான் இருக்கும் ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் 1500 ப்ளஸ் 347.82 இப்போ 1500 இதையும் 347.82 நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம் இதையும் வந்து இன்னும் ஒரு இது பண்ணிக்கலாம் ஸோ 138 வரும் இங்கே 2 வரும் ஸோ இங்கே வந்து 6 இப்போ 6 2 8 7 4 6 7 8 1 அப்போ 1847.826 அப்போ மோடல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மோடல் மந்த்லி expenditure of families 1847.826 next மீன் கண்டுபிடிக்கலாம் அந்த இதில் வந்து expenditure in rupees number of frequencies இப்போ x equal to upper limit plus lower limit upper limit வந்து 1500 lower limit வந்து 1000 so divided by 2 அப்போ 1500 plus 1000 வந்து 2500 divided by 2 அப்படின்னா 1250 அதே மாதிரி இங்கே வந்து 2000ம் 1500ம் வந்து 3500 so 3500 divided by 2 வந்து 2 1s are 2 2 7 14 5 so 1750 next 2500 plus 2000 வந்து 4500 divided by 2 2 2s are 4 5 0 so 2250 so இதோட அப்போ மிட் இது எடுத்துக்கிட்டோன்னா 2715 வரும் இதோட மிட் இதுனா 3250 இதோட இது வந்து 3750 நெக்ஸ்ட்டு 4250 இதோட மிட் வேல்யூ வந்து 4750 ஸோ இதை வந்து நம்ம இது பண்ணியாச்சு இப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஹை வேல்யூஸாக வரும் ஸோ
d ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ வந்து நம்ம வந்து அசியூம்டு மீன் மெத்தடுக்கு போயிடலாம். டைரக்ட் மெத்தடில் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அசியூம்டு மீன் மெத்தடு போயிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் வந்து இதுதான், எக்ஸ் இதுதான் வந்து அசியூம்டு மீனுங்கிறதுனால 3250 மைனஸ் 3250 வந்து 0. அப்போ 3750 மைனஸ் 3750 மைனஸ் 3000, அசியூம்டு மீன் என்ன, ஏ வந்து 3250. ஸோ 0 500. அப்புறம் 4250 மைனஸ் 4250 மைனஸ் 3250 1000. ஸோ அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1000. இப்போ 4750 மைனஸ் 3250 வந்து 1500. ஸோ இதோட ரிவர்ஸ் தான் இங்கே வரும். அப்போ மைனஸ் 500 மைனஸ் 1000 மைனஸ் 1500 மைனஸ் 2000. ஏன்னா 3250 மைனஸ் 1250 வந்து 2000. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதுவும் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது, அதனால் நம்ம வந்து ஸ்டெப் டீவியேஷனுக்கு போயிடலாம். அப்போ u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை ஹெச். எக்ஸ் மைனஸ் ஏ இதுவும் டிவைடட் பை ஹெச். ஹெச்ங்கிறது 1000ம் 1500. இந்த கிளாஸ் இன்டர்வல் தான் வந்து ஹெச். ஸோ ஹெச் வந்து 1500 மைனஸ் 1000 வந்து 500. ஸோ 2000 டிவைடட் பை ஹெச். ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஏ வந்து இது தானே 2000 தானே. அப்போ 2000 டிவைடட் பை 500. அப்போ 500 4 சார் எவ்வளோ 2000. ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4. ஸோ இது டிவைடட் பை 500 வந்து 1500 பை 500 வந்து எவ்வளோ 3. அப்போ மைனஸ் 3. 1000 டிவைடட் பை 500 வந்து மைனஸ் 2. 500 வந்து 0. 500 மைனஸ் 500ம் 500ம் மைனஸ் 1. இது 0 வந்து 0. இங்கே வந்து 1. 1000 டிவைடட் பை 500 வந்து 2. இது வந்து 3. இப்போ f இன்ட்டு u, எஃப்பும் யூவும் 24 4 சார் 4 4 சார் 16 1 4 2 சார் 8 96. ஆனால் மைனஸ் 96. 40 இன்ட்டு 3 வந்து 4 3 சார் 12. அப்போ மைனஸ் 120. 33 2 சார் 66. இது வந்து மைனஸ் 28. இது வந்து 0. 22 இன்ட்டு 1 22. 16 2 சார் 32. 7 3 சார் 21. இப்போ இதெல்லாம் மைனஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணிடணும். ப்ளஸ் பண்ணிட்டு மைனஸ் சிம்பிள் வந்து போடணும். அப்போ 96 120 96 120 66 28 12 20 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. அப்போ 310 மைனஸ் 310 ப்ளஸ் இது வந்து 30 40 50 60 70 75. வந்து 3 இங்கே 2. அப்போ மைனஸ் இது இங்கே வந்து ப்ளஸ். ஸோ இங்கே வந்து சமேஷன் எஃப் யூ ஈக்குவல் டு 235. இங்கே வந்து மைனஸ் சிம்பிள்ங்கிறதுனால மைனஸ் சிம்பிள் போட்டு வரோம். அடுத்தது சமேஷன் எஃப், இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 4 7
14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ இது 2, 6, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அப்போ summation f equal to 200. இப்போ இதோட ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இது வந்து நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ சமேஷன் எஃப் யூ by summation f into h. assumed mean நம்ம என்ன எடுத்துருக்கோம் 3250 plus இது வந்து minus 235 by summation f வந்து 200 into h வந்து class interval அது வந்து 500. so 3250 plus into minus 235 இங்க 0 cancel பண்ணிரலாம் by 2 இங்க வந்து into 5. இப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 235 into 5 5 5 25 15 17 10 11 அப்போ 3250 minus 1175 divided by 2. இப்போ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம் 2 5s are 10 1 2 8s are 16 1 5 2 7s are 14 1 இங்கே 5 10. so 3250 minus 587.5. இப்போ இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது 266.5 266.5 10 minus 5 9 minus 2 இது இங்கேருந்து நம்ம கேன்சல் பண்ணி 14 minus 8 நெக்ஸ்ட்டு 11 minus 5 6 ஸோ 2 இதுதான் வந்து மீன். அப்போ மீன் எக்ஸ்பெண்டிச்சர் rupees 2662.5. Next, fourth question. The following distribution gives the state-wise teacher-student ratio in higher secondary schools of India. Find the mode and mean of this data. Interpret the two measures. இதுலேயும் வந்து மீனும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மோடும் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் டீச்சர்ஸு, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸு அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ மோடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிங்கிறதுனால 10 தான் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது F1. இது வந்து பிஃபோர் மோடல் கிளாஸ், இது வந்து ஆஃப்டர் மோடல் கிளாஸ். நம்ம எடுத்து எழுதிடலாம். அப்போ மோடல் கிளாஸ் ஈக்குவல் டு interval with model class equal to interval with highest frequency. அது வந்து 30 to 35. ஸோ எல்லுங்கிறது இந்த மோடல் கிளாஸோட லோயர் லிமிட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ லோயர் limit of model class இது வந்து 30. h வந்து இதோட அந்த class interval. அப்போ இது வந்து 20 minus 15 வந்து 5.
20 minus 15 equal to 5. L கண்டுபிடிச்சாச்சு, H கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு F1. F1ங்கிறது வந்து அந்த frequency of the model class. Frequency of model class equal to frequency of model class வந்து 10. அப்போ F0 இதுக்கு வந்து frequency of before model class, அதாவது இதுக்கு before, அதான் வந்து F0. frequency of before model class இது வந்து 9. அடுத்தது F2 frequency of after model class இது வந்து 3. ஸோ இப்போ நம்ம டேட்டாஸ் given datas எல்லாம் நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் F1 மைனஸ் F0 2 இன்ட்டு F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்ட்டு ஹெச். எல் வந்து எவ்வளோ, லோயர் லிமிட் 30 ப்ளஸ் F1 வந்து 10 மைனஸ் 9 2 இன்ட்டு 10 மைனஸ் 9 minus 3 ஹெச்ங்கிறது கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் வந்து 5. ஸோ 30 இங்கே வந்து ப்ளஸ் 1 20 மைனஸ் 12 இன்ட்டு 5. இப்போ 30 ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5 20 மைனஸ் 12 வந்து 8. இப்போ 30 இது 5 8. இப்போ நம்ம வந்து 5 டிவைடட் பை 8 வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ 8 இங்கே வந்து 5 இருக்கிறதுனால 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே இது. ஸோ 8 6 ஆர் 48 2 இங்கே 5 8 ஆர் 40. அப்போ 0.30 ப்ளஸ் 30 ப்ளஸ் 0.625. ஸோ இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ இதையும் ப்ளஸ் பண்ணோன்னா 30.625. இதுதான் வந்து மோடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மீனும் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் டீச்சர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரி, எக்ஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட்டு டிவைடட் பை 2. இப்போ அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட்டு. ஸோ அப்பர் லிமிட் வந்து 20, இது வந்து லோயர் லிமிட் வந்து 15. அப்போ 35 டிவைடட் பை 2 1 2 7s are 14. அப்போ 0.5ன்னு வரும். அப்போ 17.5. ஸோ 20 ப்ளஸ் 25 வந்து 45 டிவைடட் பை 2 2 2s are 4 2 2s are 4. அப்போ 22.5. ஸோ இதோட மிட் வேல்யூன்னு பார்த்தாக்க 27.5. இது வந்து 32.5. இது வந்து 37.5. இது வந்து 42.5 47.5 52.5. ஸோ இதே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஹையரான வேல்யூஸ் வரும். ஸோ டி ஈக்குவல் டு நம்ம அசியூம்டு மீன் மெத்தடுக்கு போயிடலாம். டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ. இதில் வந்து அசியூம்டு மீன் வந்து எதை எடுத்துக்கலாம், 37.5 எடுத்துக்கலாம். ஸோ இதோட அந்த மிட் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏங்கும் போது எக்ஸ் வந்து 37.5, அசியூம்டு மீனும் வந்து 37.5. ஸோ இது வந்து 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் வந்து எவ்வளோ 42.5. 42.5ம் 37ம் வந்து எவ்வளோ 40 38 39 40 41 42. அப்போ 5 இது டிஃப்ரென்ஸ். அப்போ 47ம் 37ம் வந்து 10. 47.5ம் 37.5ம் 10. அப்புறம் 52.5 மைனஸ் 37.5 வந்து 52.5ம் 37ம் 11 10 9 8 7 6 5 1. அப்போ 15.
ஸோ இதோட ரிவர்ஸ் தான் வரும். இப்போ -5 -10 -15 -20. இப்போ நம்ம இதே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். FD அஸ்யூம்டு மீன் மெத்தட்லேயே நம்ம போட்டுக்கலாம். 33 × 20 வந்து 60 மைனஸ் 15 8 சார் 12. அப்போ 120 -120 -90 -50 0 இதுவும் 0 இதுவும் 0 15 2 சார் 30. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட போகிறோம். 120 + 60 வந்து 180 180யும் 190 270 270 + 50 வந்து 320 -32. இது வந்து 15 2 சார் 30. ஸோ summation FD = 290. இங்கே வந்து 0 212னா 9 290. ஸோ summation F = இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். 10 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 33 35. ஸோ ஸ்டெப் டிவியேஷன் மெத்தடோட ஃபார்முலா வந்து x bar = ஸ்டெப் டிவியேஷனில் அஸ்யூம்டு மீனோட ஃபார்முலா வந்து summation FD / summation F. ஸோ அஸ்யூம்டு மீன் வந்து 37.5 + 290/35. ஓகே, இப்போ இதே நம்ம வந்து 5 டேபிளில் 7 5 5 சார் 25 4 5 8 சார் 40. இப்போ 37.5 + 58/7 7 7 8 சார் 56 2.14 6 7 8 சார் 56 4. அப்போ 7 5 சார் 35 5ன்னு வரும். ஸோ 37.5 + 285 8.285. ஸோ 37 8.285. இது 4 6 2 5 1 இது 2 14 14 13 12 11 10 9 8 இப்போ இங்கே வந்து இதில் வந்து ஒரு 3 இதிலேருந்து ஒரு 1. ஸோ அப்போ 3 இது தள்ளி வைக்கணும். ஸோ இதுதான் இதோட மீன் வேல்யூ.